முக்கிய செய்தி. திருப்புவனம் அருகே விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் மரணம் தொடர்பாக நீதிமன்றம் கோரி முறைகேடு. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நிஜாமுதீன் இணைப்பில் இணைகிறார். நிஜாமுதீன், வணக்கம். திருப்புவனம் அருகே விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் மரணம் தொடர்பாக நீதிமன்றம் கோரி முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான முழுமையான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள வடப்புறம் கோயிலில் காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்டுள்ள கோவில் காவலாளி அஜித் வழக்கை நீதிமன்றம் விசாரணை செய்ய வேண்டும் என அந்த தாமாக விசாரணை செய்ய வேண்டும் என கோரி ஒரு முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கானது அதிமுக வழக்கறிஞர் பிரிவான ராஜராஜன், வாரிஸ்குமார் மற்றும் வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் மரியகாந்த் அமர்வு முன்பாக இந்த முறையில் செய்யப்பட்டது. அதில் மணப்புறம் கோயில் பணியில் இருந்த காவலாளி அஜித் என்பவர் விசாரணை கலந்து செல்லப்பட்டு காவல்துறையினர் அடித்துக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த விசாரணை செய்ய வேண்டும் எனவும் முறை செய்யப்பட்டது. அதில் கடந்த 4 ஆண்டுகளாக 24 லாக்அப் டெத்துகள் நடந்ததாகவும் நீதிபதியிடம் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் அரசு தரப்பு குற்றவியல் வழக்கறிஞர்களிடம் 24 லாக்அப் டெத்துகள் நடைபெற்றது என கூறப்படுகிறது எனவும் இது குறித்து என்ன விவரம் என கேள்வி எழுப்பப்பட்டது. மேலும் அந்த அடித்துக் கொல்லப்பட்ட நபர் தீவிரவாதியா, அவரை தூக்கிட்டு அடித்து கொலை செய்யும் அளவுக்கு அவர் தவறு செய்துள்ளார் எனவும் நீதிபதியை கேள்வி எழுப்பினர். அப்போது அரசு தரப்பில் பதிலளித்து கால அவகாசம் கோரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த நீதிபதிகள் மனுதாரர் மனுவாக பதிவு செய்யுங்கள் மற்றும் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறேன் என தெரிவித்து இந்த வழக்கை நாளை பட்டியலிட உத்தரவு பிறப்பித்துள்ளனர். திருப்புவனம் இளைஞர் கொலை வழக்கு தொடர்பாக முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிஜாமுதீன்.